வணக்கம். ஆங்கிள்களுடன் ஸ்டைலிங் ஃபிட்டை உருவாக்கும் இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை ±0.04 mm மற்றும் ±0.5 டிகிரி, அதாவது 30 நிமிடங்களுக்குள் தட்டையான மற்றும் ஆங்குலர் சர்ஃபேஸ்களை ஃபைல் செய்து மற்றும் ஃபினிஷ் செய்யவும், வரைபடத்தின்படி துளைகளை குறிக்கவும் மற்றும் ட்ரில் செய்யவும், கவுண்டர் சிங்க் ஸ்க்ரூக்களை அசெம்பிள் செய்ய உள் த்ரெட்டை வெட்டவும், ஸ்க்ரூக்கள் மற்றும் டோவல் பின்களை பயன்படுத்தி காம்பனன்ட்களை தயாரித்து அசெம்பிள் செய்யவும், ஆங்குலர் மேட்டிங் சர்ஃபேஸ்களுடன் ஸ்லைடிங் ஃபிட்டை அடைய காம்பனன்ட்களை அசெம்பிள் செய்யவும். இந்த பயிற்சிக்கு தேவையான டூல்ஸ்கள்: ஸ்டீல் ரூல், பெஞ்ச் வைஸ், files of various grades, tri-square, marking media, Jenny caliper, anvil, ball peen hammer, dot punch, hacksaw blade with frame, vernier caliper, surface table, angle plate, vernier height gauge, vernier bevel protractor, scriber, center punch, parallel clamps, pillar drilling machine, chuck key, drill bits of various sizes, reamer, tap wrench, dowel pin, counter sink tool, counter sink screws, tap set with wrench, lubricating oil. ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி 4 பாகங்களின் ரா மெட்டீரியலின் அளவை சரிபார்க்கவும். ஃபைல் செய்து அனைத்து 4 பாகங்களின் இணைவு நிலை மற்றும் செங்குத்தான நிலையை உறுதி செய்யவும். அனைத்து 4 பாகங்களிலும் குறிக்கும் பொருளை தடவவும். வெர்னியர் ஹைட் கேஜ் மற்றும் ஆங்கிள் பிளேட்டை பயன்படுத்தி வரைபடத்தின்படி பாகம் 1 வரை 80 mm x 60 mm அளவு வரை குறிக்கவும். வெர்னியர் ஹைட் கேஜ் மற்றும் ஆங்கிள் பிளேட்டை பயன்படுத்தி பாகம் 2 மற்றும் 3 வரை 80 mm x 20 mm அளவு வரை வரைபடத்தின்படி குறிக்கவும். வெர்னியர் ஹைட் கேஜ் மற்றும் ஆங்கிள் பிளேட்டை பயன்படுத்தி பாகம் 4 வரை 80 mm x 30 mm அளவு வரை வரைபடத்தின்படி குறிக்கவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி அனைத்து 4 பாகங்களிலும் விட்னஸ் குறிக்கவும். அனைத்து 4 பாகங்களிலும் பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி ரஃப் ஃபைல் செய்து அந்தந்த அளவுகளில் வளவளப்பான ஃபைலை பயன்படுத்தி ஃபினிஷ் செய்யவும்.
வெர்னியர் காலிப்பரை பயன்படுத்தி பரிமாணங்களை சரிபார்க்கவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி சதுரத்தன்மை மற்றும் தட்டையான தன்மையை உறுதிப்படுத்தவும். அசெம்பிளிக்காக அனைத்து 4 பாகங்களையும் தயாரிப்பதற்கான செயல்முறையை பற்றி கற்றுக்கொள்வோம். பாகம் 1க்கான பணி தொடர்வரிசையை பற்றி கற்றுக்கொள்வோம். A சர்ஃபேஸில் மார்க்கிங் மீடியாவை தடவவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 8 mm மற்றும் 52 mm இல் B முகப்பிலிருந்து parallel லைன்ஸை குறிக்கவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 15 mm, 40 mm மற்றும் 65 mm இல் C முகப்பிலிருந்து parallel லைன்ஸை குறிக்கவும். வரைபடத்தின்படி ட்ரில் செய்யப்பட வேண்டிய 6 துளைகளில் சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி பஞ்ச் செய்யவும். இப்போது பாகம் 2 மற்றும் 3க்கான பணி தொடர்வரிசையை பற்றி கற்றுக்கொள்வோம். A சர்ஃபேஸில் மார்க்கிங் மீடியாவை தடவவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 5 mm மற்றும் 12.5 mm இல் B முகப்பிலிருந்து parallel லைன்ஸை குறிக்கவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 15 mm, 40 mm மற்றும் 65 mm இல் C முகப்பிலிருந்து parallel லைன்ஸை குறிக்கவும். C முகப்பில் மார்க்கிங் மீடியாவை பயன்படுத்தி வரைபடத்தின்படி 63 டிகிரி ஆங்கிளை குறிக்கவும். வரைபடத்தின்படி தகுந்த அளவுக்கு ஹாக்ஸா செய்யவும். வரைபடத்தின்படி பாகங்களை அளவு மற்றும் வடிவத்திற்கு ஏற்ப ஃபைல் செய்யவும். சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி வரைபடத்தின்படி ட்ரில் செய்யப்பட வேண்டிய 3 துளைகளிலும் பஞ்ச் செய்யவும். இப்போது பாகம் 4ற்கான பணி தொடர்வரிசையை பற்றி கற்றுக்கொள்வோம். A சர்ஃபேஸில் மார்க்கிங் மீடியாவை தடவவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 5 mm மற்றும் 25 mm C முகப்பிலிருந்து parallel கோடுகளை குறிக்கவும். B முகப்பில் மார்க்கிங் மீடியாவை பயன்படுத்தி வரைபடத்தின்படி 63 டிகிரி ஆங்கிளை குறிக்கவும். வரைபடத்தின்படி தகுந்த அளவுக்கு ஹாக்ஸா செய்யவும். வரைபடத்தின்படி பாகங்களை அளவு மற்றும் வடிவத்திற்கு ஏற்ப ஃபைல் செய்யவும். வரைபடத்தின்படி parallel கிளாம்புடன் பாகம் 1, 2, 3 மற்றும் 4 ஆகியவற்றை அசெம்பிள் செய்து ஒன்றாக இணைக்கவும். ட்ரில்லிங் மெஷின் டேபிளில் கிளாம்ப் செய்யப்பட்ட ஏற்பாட்டை பொருத்தவும். ட்ரில் சக் மூலம் ட்ரில்லிங் மெஷின் ஸ்பிண்டிலில் 3.8 mm விட்டம் கொண்ட ட்ரில் பிட்டை பொருத்தவும். ட்ரில்லிங் மெஷினில் த்ரூ ஹோல்ஸை ட்ரில் செய்யவும். டேப் ரெஞ்ச்களில் 4 mm விட்டம் கொண்ட ஹேண்ட் ரீமரை பொருத்தவும். அசெம்பிளி அமைப்பை கலைக்காமல் 4 mm விட்டம் கொண்ட டோவல் பின்னை பொருத்த
ட்ரில் செய்யப்பட்ட துளையை ரீம் செய்யவும். ரீம் செய்யப்பட்ட துளையை சுத்தம் செய்யவும். ரீம் செய்யப்பட்ட துளைக்கு 4 mm விட்டம் கொண்ட டோவல் பின்னை செருகவும். அதேபோல் மற்ற டோவல் பின் துளைகளை ஒவ்வொன்றாக ட்ரில் செய்து, ட்ரில் செய்யப்பட்ட துளையை ஒவ்வொன்றாக ரீம் செய்து, அசெம்பிளியை களைக்காமல் டோவல் பின்களை பொருத்தவும். ட்ரில் சக் மூலம் ட்ரில்லிங் மெஷின் ஸ்பிண்டிலில் 4.2 mm விட்டம் ட்ரில்லை பொருத்தவும். அமைப்பை களைக்காமல் அசெம்பிளியில் உள்ள கவுண்டர் சிங்க் ஸ்க்ரூக்களை பொருத்த உள் த்ரெட்டை வெட்டுவதற்கு துளைகளை ட்ரில் செய்யவும். அசெம்பிள் செய்யப்பட்ட பாகங்கள் 1, 2, 3 மற்றும் 4 பிரிக்கவும். கவுண்டர் சிங்க் கருவியை பயன்படுத்தி பாகம் 1இல் இரு முனைகளிலும் உள்ள டேப்பிங் துளைகளை ஷாம்பர் செய்யவும். வரைபடத்தின்படி பாகம் 2 மற்றும் 3இல் கவுண்டர் சிங்க் ஸ்க்ரூவிற்கு 5.5 mm விட்டம் கொண்ட ஃப்ரீ ஹோலை ட்ரில் செய்யவும். வரைபடத்தின்படி பாகம் 2 மற்றும் 3இல் கவுண்டர் சிங்க் ஹெட் ஸ்க்ரூக்களை சரியாக பொருத்த ட்ரில் செய்யப்பட்ட துளைகளை கவுண்டர் சிங்க் செய்யவும். பாகம் 1ஐ பெஞ்ச் வைஸில் வைத்திருக்கவும். வரைபடத்தின்படி M5 ஹேண்ட் டேப் செட் மற்றும் டேப் ரெஞ்ச் பயன்படுத்தி உள் த்ரெட்டை வெட்டவும். வளைந்த ஒயரை பயன்படுத்தி பர்கள் இல்லாத வகையில் த்ரெட்களை சுத்தம் செய்யவும். பாகங்கள் 2, 3 மற்றும் 4இல் வெர்னியர் கேலிப்பர் மூலம் அளவை சரிபார்க்கவும். பாகங்கள் 2, 3 மற்றும் 4இல் உள்ள வெர்னியர் பெவல் புரோட்ராக்டருடன் ஆங்கிள்களை சரிபார்க்கவும். ஜாப் வரைபடத்தின்படி பாகங்கள் 1, 2, 3 மற்றும் 4ஐ டோவல் பின்கள் மற்றும் கவுண்டர் சிங்க் ஸ்க்ரூக்களுடன் அசெம்பிள் செய்யவும். அசெம்பிளிலிருந்து எல்லா பாகங்களையும் பிரிக்கவும். பனிப்பொருளின் எல்லா மூலைகளிலும் உள்ள பர்களை அகற்ற பாகங்கள் 1, 2, 3 மற்றும் 4இல் ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும்.
வரைபடத்தின்படி எல்லா பாகங்களையும் மீண்டும் அசெம்பிள் செய்யவும். சிறிதளவு எண்ணெய் தடவி மதிப்பீட்டிற்காக அதை சேமிக்கவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், ±0.04 mm மற்றும் ±0.5 டிகிரி, அதாவது 30 நிமிடங்களுக்குள் தட்டையான மற்றும் ஆங்குலர் சர்ஃபேஸ்களை ஃபைல் செய்து மற்றும் ஃபினிஷ் செய்யவும். வரைபடத்தின்படி துளைகளை குறிக்கவும் மற்றும் ட்ரில் செய்யவும். கவுண்டர் சிங்க் ஸ்க்ரூக்களை அசெம்பிள் செய்ய உள் த்ரெட்டை வெட்டவும். ஸ்க்ரூக்கள் மற்றும் டோவல் பின்களை பயன்படுத்தி காம்பனன்ட்களை தயாரித்து அசெம்பிள் செய்யவும். ஆங்குலர் மேட்டிங் சர்ஃபேஸ்களுடன் ஸ்லைடிங் ஃபிட்டை அடைய காம்பனன்ட்களை அசெம்பிள் செய்யவும். எனவே கோணங்களுடன் ஸ்டைலிங் பொருத்தத்தை உருவாக்குவது இவ்வளவுதான். நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.